பஸ் பயங்கரமான ட்விஸ்ட்டை போட்டுட்டு பிளான் பண்ணி விட்டுருக்கீங்க. நேத்து கொளுத்தி விட்ட பட்டாசு தான் இன்னும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பட்டாசை தனியா வச்சு கொளுத்தி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ்க்குள்ள இன்னொரு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்காரு பிக் பாஸ். ஏன்னா இவங்க கண்ணட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளாவது ஏதாவது கொடுக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பத்தி நம்ம ஒரு சில பர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்றோம். ஸோ அதை அவங்களே சில இடங்கள்ல வந்து ஒளரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட்ல இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைக்கட்டா இருக்கக்கூடிய ரெண்டு தலைக்கட்டு. ஒன்னு பேக்கரி தலைக்கட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பேச்சு தலைக்கட்டு தான். சரிங்களா, இந்த ரெண்டு தலைக்கட்டு தான் பெரிய தலைக்கட்டு, ஓட்டு வங்கி வச்சிருக்க தலைக்கட்டு. ஸோ இந்த தலைக்கட்டுல மூணாவதா ஒரு தாள் வந்து ஏறி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது ஆச்சரியப்படிக்கிற ஒரு விஷயம். வேற யாரும் வந்தா கூட நமக்கு பெருசா ஆச்சரியமா இருக்காது. மூணாவதா ஒரு ஆள் அடிச்சு ஏறி நானும் பிஆர் வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு ஏறி வந்துட்டு இருக்காப்ல. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ரெண்டாவது வாரத்துல சௌந்தர்யாவை பார்த்து விஜய் சேதுபதி வந்து கேட்டார் வீக்கெண்ட் எபிசோட்ல, நீங்க போற போக்க பார்த்தா அரசியல்ல நிக்கலாம் போல இருக்கு, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், ஓட்டு வந்து பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கதான், பிஆர் வச்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கதான். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படி வந்து கேட்டாரு. ஸோ அதே கேள்வியை இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரிஜினலாவே ஒரு அரசியல்வாதி குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு இருக்காப்ல. ஸோ யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து பார்த்துவாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓட்டிங் பயங்கரமா அடிச்சு ஏறி வந்துட்டு இருக்காப்ல. முதல் இடத்துல சௌந்தர்யா, இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் இருக்காப்ல. சௌந்தர்யா 60,000 ஓட்டுகள், ராணுவம் 42,000 ஓட்டுகள் என்னமோ சம்திங் இருக்காப்ல. 41,000 42,000 சம்திங் ஓட்டுல இருக்காப்ல. ஸோ ராணுவம் பிஆர் வச்சு பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 60-70 நாள் வருவதற்கு வாழ்த்துக்கள் ராணுவ ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சௌந்தர்யா வந்து உளறி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நம்ம சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து வந்து சொல்லியிருந்தேன், நேற்று பிராங்க்ல வந்து ஒரு சில ஆட்கள் வந்து அவங்க கேரக்டரை தாண்டி வெளியில வந்து பர்சனலா பேசினாங்கன்ட்டு. அதுல ராணுவமே பேசியிருந்தாப்ல. அதே மாதிரி தர்சிகாவும் சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா பேசியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நேற்று லைவ்லயும் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோலயுமே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் ரெண்டு இடத்துல போயிட்டு இருக்கு. ஒரு ரெண்டு தலைக்கட்டுன்னு நம்ம இப்ப சொன்னோம்ல, பேக்கரி தலைக்கட்டு தமிழ் பேச்சு தலைக்கட்டுங்கிற மாதிரி ரெண்டு தலைக்கட்டு வந்து பேசிட்டு, ஒரு பக்கம் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஜாக்லினோட பேசிட்டு இருக்காங்க ஒரே டைம்ல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராயன் சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க. இதுல சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து நேத்து இவன்ட்ட சண்டை போட்டாங்க இல்லையா, ராணுவோட சண்டை போட்டது, அந்த சத்தம் போட்டு ஒரு மாதிரி பிராங்க் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நான் பிராங்க் கிடையாது, ஒரு சில இடங்களில் நானே என் கேரக்டர் விட்டு வெளியில வந்து தான் பண்ணேன், எனக்கு அவன் பண்ணது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பர்சனலாவே நான் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு ரயான்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது என்ன டாஸ்க் கொடுத்ததுக்கு நீங்க பர்சனலா வெளியில வந்து பேசுறது எப்படிங்கிறத இந்த பர்சனலா வந்த ஆட்கள் எல்லாருமே கேட்பாரு. இது என்னடா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தானே நீங்க கேட்கறீங்க. அப்படி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு எபிசோட்ல ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா ஜாக்லின் வந்து தீபக்கை பர்சனலா அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி தேட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அந்த தேட் ப்ரோமோ அவ்வளவு வெடிச்சது காரணம் சரியான சண்டை அது. ஸோ அது வெடிச்சது காரணமே இந்த பர்சனல் அட்டாக்கிங் தான். இந்த பர்சனல் அட்டாக்கிங்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த இடத்துல சௌந்தர்யா, தர்சிகா, இவன் ராணுவ எல்லாருமே எந்திரிக்கிற மாதிரி ஒரு தருணம் வரும். அந்த இடத்துல அது கேள்வி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணேன். சரி, எதுக்கு அந்த இடத்துல இன்னொரு இடத்துல முத்துக்குமார் பேசிட்டு இருக்காரு தானே சொல்றீங்க. இவங்க ரெண்டு பேருமே பெரிய தலைக்கட்டு. சரிங்களா, ரெண்டு பேருமே ஓட்டு வங்கிகள் அதிகமா உள்ள ஆளு. சௌந்தர்யா தான் ரெண்டு பேரும் தான் டாப் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேச்சுல தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் தான் ஃபைனலா நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்துல முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்றாரு, சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்றாங்க. சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படிதான் நான் அந்த கதைகள் சொல்லிட்டு அப்படியே அந்த லைன்லேயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் முத்துக்குமரனை வந்து இன்னைக்கு ஒரு டாஸ்க் காலையில் ஸ்டோரி டாஸ்க் நடந்துச்சு, அதுல அந்த ஸ்டோரி சொல்ற டாஸ்க்ல அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா அவன் ஒரு பசல்ஸ் மாதிரி இருக்கான், அவனை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் என்ன சொல்றான் ஜாக்லின்ட்டன்னா, இன்னைக்கு அதே ஸ்டோரி டாஸ்க்ல எனக்கு அந்த லெட்டர் யார் எழுதுனா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சௌந்தர்யா தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா சௌந்தர்யா அந்த லெட்டர் டாஸ்க்ல முத்துக்குமரனை வந்து பத்தி ஏதோ ஒன்று சொல்லிட்டு, அந்த லெட்டர் டாஸ்க் அந்த டாஸ்க்ல வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு முத்துக்குமரனை மண்டையை உடச்சி தூக்கி போடணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. ஏதோ ஜாம்பி வர்ற மாதிரியோ ஏதோ மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க போல. அதை மண்டையை உடச்சி தூக்கி போடணும்னு சொன்னோன்னா அதையும் கனெக்ட் பண்ணி அந்த வார்த்தைகள் ரெண்டும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா சௌந்தர்யா என்ன எழுதியிருந்தாங்க லெட்டர்ல, முத்துக்குமரன் லெட்டர்னா, நீங்க எல்லாரும் மண்டையை கழுவுறீங்க, ஒரு நாள் உங்க மண்டையை நான் கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி முத்துக்குமரன் சொல்றாப்புல, எனக்கு அந்த ரெண்டாவது லெட்டர் எழுதினது வந்து சௌந்தர்யா தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாப்புல. ஸோ இந்த இடத்துல வந்து யாரோட அந்த வெயிட்டை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் அந்த இடத்துல வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சேதுபதி கேட்பாரா மாட்டாரா அந்த விஷயத்த, பர்சனல் அட்டாக்கிங் பத்தி. ஸோ மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னதா அந்த டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா. பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்டா எவ்வளவு நாள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து செய்வாங்க, இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கும் ஒரு காலம் வரண்டா அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் மாதிரி வர்ஷினி அண்ட் விபி ரெண்டு பேரையும், பிரின்சிபல் விபி வைஸ் பிரின்சிபல் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இது மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுங்க, அதாவது எல்லாரையும் வெளியில நிக்க வச்சு
ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இதுல வந்து யாரு பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு ஒரு 3 பேரு, ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு 3 பேரு, இதுக்கு இடைப்பட்ட ஆட்கள். எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்களே ஒரு டாஸ்கை கொடுத்தீங்க. இதுல அவங்க இல்லாத ஆட்டம்லாம் போட்டாங்க. அந்த ஆட்டம் போட்டதுல பல பேருக்கு பல பேர் மேல காண்டு ஓடிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இவங்க எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பெஸ்டா பண்ணியிருந்தாலுமே கொடுப்பாங்களா? முத்துக்குமார்லாம் இந்த விஷயத்துல வந்து பெஸ்டா தான் பண்ணாரு. பெஸ்ட் கொடுப்பாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்து இவர் பிக் பாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இது கண்டென்ட் தான். இவரே அவங்கள போய் எல்லாத்தையும் பண்ண சொல்லிவிட்டு திருப்பி இவரே பெஸ்ட் கூப்பிட்டு நீங்க டீச்சர்ஸ் கொடுக்க சொன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அப்படியே கொடுத்தாலும் 3 பேருக்கு பெஸ்ட். அந்த 3 பேர் வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலுக்கு வந்து கோல்டு, 2வது சில்வர், 3வது பிரான்ஸ் அந்த மெடல் வந்து கொடுக்கணும். அப்புறம் ஒரு சில பரிசுகள் வந்து மிச்சம் இருக்கிற 8 கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த 8 குழந்தைங்க கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸே தான் வடிவமைச்சாங்க. இந்த 8 கேரக்டரும் இப்படி இருக்கணுங்கிறத வடிவமைச்சு விட்டு இந்த 8 கேரக்டருக்கும் ஒரு சில பரிசுகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஒஸ்ட்ன்னு சொல்லி ஒரு 3 கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்னா 100 தடவை வந்து ஏதோ இம்போசிஷன் எழுதணுமா, இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னா என்னமோ தெரியல, 100 தடவை வந்து இம்போசிஷன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுதி அதை ஸ்டோர் ரூம்ல சப்மிட் பண்ணணும். 100 டைம் வந்து பாத்தீங்கன்னா இம்போசிஷன் எழுதி அந்த நோட்டை வந்து ஸ்டோர் ரூம்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலிலேருந்து படாத பாடு படுத்துனீங்களா, எங்களுக்கு டைம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எது எது கொடுக்குவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. யாருக்கு கோல்டு போக போகுது, யாருக்கு பிரான்ச் போக போகுது, யாருக்கு இம்போசிஷன் போக போகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.